ஒரு அப்பா தனது 2 மகள்களை பார்க்கறதுக்காக பக்கத்து ஊருக்கு போறார். ஏன்னா தனது மகள்களை பக்கத்து ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறார். மூத்த மகளை யார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு விவசாயிக்கு. 2வது மகளை யார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஒரு குயவனுக்கு, மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய குயவனுக்கு. இப்போ ஒரே நாள்ல 2 பேரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பயணம் போறார். மூத்த மக ஊருக்கு போறார். மூத்த மக அப்படியே அப்பா கிட்ட தனது கவலைகள் எல்லாம் சொல்றாங்க. அப்பா, மழையே இல்லை, விவசாயம் பண்றோம், அதனால நீங்க போகும்போதே ஜபிச்சுக்கிட்டு போங்க, வேண்டிக்கிட்டு போங்க. எதுக்கு ஜபிச்சுக்கிட்டு போக சொல்றாங்க? மழைக்காக, மழை வரணும் அப்படின்றதுக்காக. சரிம்மா, நான் ஜபிச்சுட்டு போறேம்மா அப்படின்ட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு அப்பா. அடுத்து எங்கே போகணும்? ஏர்மங்கலத்துக்கா? 2வது மக ஊருக்கு. அங்கே போறார். அங்கே அந்த அம்மா, ஏற்கனவே சொல்லிட்டேன், குயவனுக்கு கல்யாணம் பண்ணவர். அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஒரு 100 பானைகள் செய்ய வேண்டியது இருக்கு. மழை வந்துச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு. அதனால அப்பா, நீங்க என்ன செய்யுங்க, மழை வரக்கூடாதுன்னு வேண்டுங்க. 2 பேர்ல யார் சொல்றது அப்பா கேட்பார்? யார் சொல்றதை கேட்பாரு? 2 பேர் சொல்றதையுமே கேட்க முடியாது. ஏன்னா ஒரு அம்மா மழை வேணுங்குது, இன்னொரு அம்மா மழை வேணாங்குது. அன்பிற்குரியவர்களே, இதுல தான் கடவுளினுடைய திட்டம் இருக்கிறது. நான் எனது விருப்பப்படி, என் மக, இந்த மக சொல்றாங்க, அவங்க விருப்பப்படியும் செய்ய முடியாதே. மூத்த மக அவங்க விருப்பப்படியும் செய்ய முடியாது, இளைய மக விருப்பப்படியும் செய்ய முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன்? மிக குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நமது குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும். நமது குடும்பத்திலும் நம்ம என்ன முடிவு எடுப்பது என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் நமக்கு கை கொடுப்பவராக தனது திருவுளத்தின்படி, திட்டத்தின்படி அங்கு நமக்கு ஒரு பாடம் கற்பிப்பவராக ஆண்டவர் இருக்கிறார், நம்மை படைத்தவர் இருக்கிறார். அத்தகைய ஒரு திருவுளத்தை தான் புனித அந்தோனியார் கற்றுக்கொண்டார். அதைத்தான் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே